மேலெல்லாம் பாருங்கள், ஒர்த்து கம்மிங். ஸோ உங்களுக்கு சார்ஜும் எதுவுமே வாங்கலை. சீசன் டைமில் வாங்குவாங்க என்னன்னு தெரியல. பட் அவகேடோ சாண்ட்விச். ஓகே, சாப்பிட்டீங்களா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதானா? பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லுங்க, எப்படி இருக்கு? ஆல்ரெடி வால்பாறை போன vlog போட்டிருப்போம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேங். ஸோ காலேஜ் பசங்களோட போயிட்டு இருக்கேன். அண்ட் ரூட்லாம் தெரியுது. நான் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் போகிறேன். ஸோ ஊட்டிலாம் போயிருக்கோம், பட் கொடைக்கானல் ஃபஸ்ட் டைம். ஸோ ரூட்டு எனக்கு தெரியாது. மேப்பில் போட்டிருக்கேன். பின்னாடி சந்தோஷ். நம்ம கூட யாரான்னு பார்த்தீங்கன்னா சந்திரு, மோகன் அண்ட் சந்தோஷ். சந்தோஷ் பேசுகிற மக்கள்கிட்ட கொஞ்சம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு சி யூ பேக். கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். இது வந்து சுஷாந்த் 2வது vlog போடுறாராமா. கொடைக்கானல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறாரு. பார்க்கலாம், நான் 2வது டைம். ஆமாம், சரி, ஓகே. கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து டூரிஸ்ட் பர்ஸ் அப்ளை பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்ளை பண்ணவே கிடச்சி, அதில் எனக்கு வந்து ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த டூரிசம்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணிங்க. ஸோ அதாவது அந்த சாண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸோ நாங்கள் எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் வந்திருக்கோம். அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் பசங்களுக்குள்ளே பண்ண முடியாது. அங்கே போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும். ரூம்னா எதுவும் புக் பண்ணல, பேசி வச்சிருக்கோம், பார்த்துருக்கோம் ரெண்டு பக்கம். ஸோ அது வந்து அங்கே போய் தான் பார்க்கணும். ஸோ 3 o'clock கிளம்புன திருப்பூர்லேருந்து போயிட்டு இருக்கு. 3:30 ஆயிடுச்சு. தாராபுரம் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கைஸ் பழனி வந்துட்டோம். ஆக்சுவலாக தாராபுரத்தில் ஒரு 15 minutes டீ சாப்பிட எடுக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பழனி வந்துட்டோம். ஸோ பழனி மலை நமக்கு விசிபிளாக இருக்குது. அண்ட் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு 65 kilometers வருது. பார்ப்போம். இங்கே மணி 4:40. நீங்க பாருங்க, பழனி முருகர் தரிசனம். பழனி முருகர் தரிசனம். பழனி முருகருக்கு ஒரு கும்பிடு போடுங்க. கவுனா ஜூம் பண்ணி காட்டுங்க மக்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொடைக்கானல் ரோட்டில் வந்துட்டு இருக்கோம். ஹில்ஸ் தெரியுது, பட் இன்னும் ரோடு ஸ்டார்ட் ஆகலை. பழனி தாண்டி வந்துட்டோம். அரௌண்ட் 110 kilometers கவர் பண்ணியிருக்கோம். பெட்ரோலாக இல்லை, அடிக்கணும். பங்க் வருமானு தெரியல. செக் போஸ்டா இது என்னன்னு தெரியல. பாஸ் எல்லாம் இருக்குது பர்ஃபெக்டாக. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. மணி பார்த்தீங்கன்னா 5 ஆயிடுச்சு. கரெக்டாக மாஸ்க் மாட்டிங்க எல்லாரும். ஸோ ஆல்ரெடி திருப்பூரில் ஒரு 1000 கடிச்சிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. எவ்வளோ தரதுன்னே தெரியல. மைலேஜ் நல்லா குடிக்கிறான். ஸோ இங்கே திரும்ப ஒரு 500க்கு அடிச்சிருக்கோம். ஸோ பார்ப்போம் தாட்டுதா இல்லையான்ட்டு. ஓகே, ஸோ ஹில்ஸ் வந்து நினைக்கிறேன் பக்கத்தில் தான் இருக்குது. போகிறோம், ஃபன் பண்ணுறோம், தட்டுறோம், தாக்குறோம், தூக்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாப்பிங் தான் நினைக்கிறேன் இந்த பிளேஸு. பார்த்தீங்கன்னா நல்ல வியூ. ஸோ அந்தல்ல நமக்கு தென்னை மரம் தோப்புலாம் தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபில்மிஸை வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதான் அவர் தான். ஓகே 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 ஸோ நம்ம இப்போ வண்டி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். பிகாஸ் இங்கே ஒரு கர்வ் இருக்குது. கிளம்பலாம். மாலை கருத்தியா மேலே இல்லடா, விட்றா. ஸோ ஆக்சுவலி இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்னு ஒரு ரெசார்ட்டு. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு அதை மார்னிங் காட்டுறேன். இப்போ ரூம் வந்து நாங்கள் கண்டிப்பாக கலைச்சிருவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே காமிச்சிடலான்ட்டு வந்திருக்கோம். ஆனால் செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. செம்ம வியூ. சான்ஸே இல்லை. பசங்க நிற்கிறாங்க, பிள்ளைங்க. யா பீஸ் அவுட்.
ஹாய். ஸோ இதுதான் நம்ம ரூம் இன்னைக்கு. ஸோ அந்தாலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதை நான் உங்களுக்கு மார்னிங் காட்டுறேன். ஸோ நைட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ரூமை காட்டுறேன். பிகாஸ் நாங்கள் உள்ளே போனோம்னா பிரித்து மேய்ஞ்சிடுவோம். அதனால் ஃபஸ்ட் நம்ம ரூமை பார்த்துருவோம். ஏதோ எழுதியிருக்காங்க அக்வாரியஸ். ஓகே, ரூம் நேம் அக்வாரியஸ். என்னடா திறக்க மாட்டேங்குது. டடா பாருங்க, டோன்ட் கன்சியூம் ஆல்கஹால் ட்ரக்ஸ் இன் தி ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆல்கஹால் அதெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லைட்லாம் இருக்குது. இந்தலையும் ஒரு ஃபோட்டோ லைட்டு. ஆக்சுவலாக 2 ரூமு. ஸோ இதுதான் பெட்ரூமு, இது லிவிங் ரூமு. ஸோ ஸ்லிப்பர்ஸ்லாம் நம்ம வெளியே விட்டுலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்து வரோம். இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஆனால் செமையாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம ரூமு. வந்தோடனே பேக் உள்ள வச்சுட்டு வெளியே போயிட்டோம். பேக் எனக்கு இருங்க லைட் போட்டு காமிக்கிறேன். சூப்பர். பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் அவுட் இருக்குது. இந்த குரூப்பெல்லாம் அவங்க தரல, இதெல்லாம் நம்மளோட கிட்டு. ஸோ நம்மளோட திங்ஸ் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டேன். ஸோ 4 பெட்டு. ஸோ வால்லையுமே நிறைய அந்த ஸ்டிக்கரிங்ஸ் இல்லை, பெயிண்ட் ஒட்டிருக்காங்க. மேலே லைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கட்டலாம் மாட்டேன் இருக்குது. ஸோ ஒரு ரெனோவேஷன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. பெட்டு சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து உருளைக்கிழங்கு சாப்பிடாம வச்சுருக்கேன். ஹவுஸ் கீப்பிங் அவைலபிள். ஸோ பாத்ரூம் இப்போதைக்கு இதான் நம்ம பெட்ரூம் இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ செக் அவுட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 o'clock. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4000. பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்குது எல்லாமே. கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கொடைக்கானல் தான். இதை தான். ஸோ லிவிங் ரூம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். தம்பிங்களா இருங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரூம்குள்ளே தான் பார்க்க போகிறோம். நான் மேலெல்லாம் நிறையா டெக்கரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா. உள்ளே போகலாம். டடா. ஸோ சாண்ட் பேக் உள்ளே இருக்குது. இருங்க சாண்ட் பேக் உள்ளே இருக்குது வந்தோடனே. அண்ட் அங்கே பார்த்தோம்னா வால்லையுமே நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே நமக்கு ஏதோ கோயில் ஃபோட்டோலாம் இருக்குது. டஸ்ட்பின்னு, சானிடைசரு, 2 சோஃபா. ஸ்லிப்பர்ஸ் வெளியே விட்டுவாங்களா? ஓகே, இது என்னன்னு தெரியல. இது என்னது? ஐயோ. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டாம்ஸும் இருக்குது. ஸோ 8 ஆக்குபெண்ட்டு அண்ட் 6 ஆக்குபெண்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ பர் ஹெட்டு 500 அது மாதிரி தான் வரும். பட் நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். ஸோ 6 பேர் வந்திருந்தோம்னா இல்லை 8 பேர் வந்திருந்தோம்னா டாம் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்கும். ஸோ 4 பேர் வந்தனால இந்த டைமில் நாங்கள் இந்த மாதிரி ரூம் எடுக்கிறது பெட்டர்னு நினச்சிட்டு ஸோ ஒரு 4000 ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்கோம். பட் 4000க்கு ஒர்த்து தான். மார்னிங் பார்ப்போம் அந்த வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்டீரியர்லாம் இப்போ காமிச்சிட்டேன். மார்னிங் அந்த வெளியே இருக்க வியூஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக கேமரா இட்டு வந்தேன், இன்னும் யூஸ் பண்ணல. கோப்ரோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் சீக்கிரமாக தீர்ந்துடுது. ஸோ பேட்டரி அடிஷனலாக இன்னொன்று வாங்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பண்ணலாம். சார்ஜர்லாம் வாங்குகிறோம். ஓகே, இப்போதைக்கு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அதுக்கப்புறம் பேசலாம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு தந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு பார்த்தோம்னா சிக்கன் கிரேவி 2 டைப்ஸ் அண்ட் சில்லி சிக்கன், சப்பாத்திலாம் சொல்லியிருக்கோம். ஸோ 9:30க்கு அங்கே டைனிங் ஹாலில் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெளியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோட்டல் கீழே இறங்கணுங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம். வயசானவங்களும் வந்தீங்கன்னா இறங்கணும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காரே நம்ம கீழே வரைக்கும் போகலாம். ஸோ நம்ம போய் கார் எடுத்து வரணும், வெளியே வெயிட் பண்ணிட்டு வரட்டும். வெளியெலாம் போயிட்டு வந்துட்டோம். உனக்கு டின்னருக்காக வெயிட்டிங்க. பட்ஜெட்டை பற்றி பேசுவோம். நாங்கள் ஆக்சுவலாக திருப்பூரில் இருக்கோம். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர்ஸ் எங்களுக்கு. பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வரும். ஸோ அப் அண்ட் டவுன். அண்ட் இங்கே ரூம் பார்த்தீங்கன்னா 4000க்கு ஒர்த்துன்னு சொல்லியிருப்பேன் முன்னாடி பார்த்துருப்பீங்க. பட் 3000 இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமையாக இருந்திருக்கும். பிகாஸ் இவனுக்கும் மெயின்டெனன்ஸ் ஷார்ட்ஸ் தான். பட் 3000 ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட பர்சனல் சஜஷன் அது. அண்ட் தனியாக டாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டாம் போயிட்டா பெட்டர். ஸோ 6 பேர் இருந்தீங்கன்னா 6 பேர் டாம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு 3000 தான் வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பெட்டர்னு சொல்லுவேன். அண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயே அவைலபிள். ஸோ கிச்சன் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டா லிமிட்டட் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சொன்னால் பண்ணி தந்துடுவாங்க. எங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 சப்பாத்தி சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து குளிரில் வேறு என்ன சாப்பிட்றது, அப்புறம் சிக்கனு எப்போ போல வளர்க்கும் அந்த வேணும் தான். அது பார்த்தீங்கன்னா 700. அண்ட் நாளைக்கு காலையில் மேகி செஞ்சிடலாமா. மேகி 50 rupees 50. ஸோ 4 பேர்த்துக்கு அது 200. சரி, ஓகே. ஸோ பார்ப்போம். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் இருக்குது. எவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் விசிட் வேறு. ஸோ ஒர்த்து தான். கிளைமேட்லாம் நீட்டாக இருக்குது. வால்பாறையோடவே கிளைமேட் இருக்குது. ஸோ அதில் வந்து விசிட்டிங் வேறு. ஸோ அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இ பாஸ் முக்கியம். கண்டிப்பாக இது முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இ பாஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு 4 பேர் தான் அந்த கார் ஆடும். ஸோ ஐ திங்க் ஹேட்ச் பேக்லாம் 4 members அலவுடு. ஸோ 4 members மட்டும் வாங்க, அதாவது டிரைவர் +3. பிகாஸ் அதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். நாங்களே ஆக்சுவலாக வேறு பிளான் தான். நாங்கள் ஒரு 9 பேர் வந்துருக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட்
சம் பர்சனல் இஷ்யூஸ் வர முடியல. ஸோ கண்டிப்பாக இ பாஸ் வந்து நீங்கள் டிரைவர் +3 அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இனோவா இருந்துச்சுன்னா டிரைவர் +4 or 5 அது செக் பண்ணிங்க. இ பாஸ் எடுத்துட்டு வாங்க. இ பாஸ் இல்லாமல் விடுறது இல்லை. டாட் அவ்வளோதான். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ரெய்னிங்க. ஸோ ஆல்ரெடி கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குது, ரெய்னிங் வேறு. ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்டாப்லான்னு தான் பிளான் பண்ணோம். ரெயின் வேறு வருது. ஸோ 9:30 இன்னும் சாப்பாடு வரல. என்னென்னு போய் கேட்டு வரலாம். கடையில் தான் இந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். ஸோ சில்லி சிக்கன், சப்பாத்தி, அதெல்லாம் நல்லா இருக்கு. கடாய் அண்ட் பட்டர் சிக்கன். ஓகே, ஸோ இதான் இன்னைக்கு நைட் டின்னர். ஓகே. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. அரௌண்ட் 8 ஆச்சா, 8:30 ஆச்சு. ஸோ கிளம்பணும் இங்கேருந்து. ஸோ ஆக்சுவலாக நைட் இங்கே வந்து டின்னர் சாப்பிட்றதா பிளானு. பட் மழை வந்துருச்சு. ஸோ ஸ்பாயில்டு. ஆக்சுவலாக குளிர்றதுனால கொஞ்சம் சத்தமாக பேச முடியல, மெதுவாக தான் பேச முடியுது. ஸோ இப்போ போய் நம்ம அதை என்ன பண்ணணும், செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கெல்லாம் ஃபயர் கேம்ப் இருக்குது. ஸோ ஃபயர் கேம்ப்பாக இது ஒன்று. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்டால் அரேஞ்ச் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு மேலே ஏறணும். ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல வியூ. ஸோ இதுக்காகவே நம்ம கூகுளில் பார்த்து இந்த வியூக்காக தான் வந்தேன். இன்னுமே மேலெலாம் ரூம் இருக்குது. ஸோ இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ரூம் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். நமக்கு 10 o'clock வந்து செக் அவுட்டு. ஸோ நம்ம இப்போ 8:30 செக் அவுட் பண்ணுறோம். ஸோ இதுதான் டாமு. 8 டாம் 6 டாம்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. அண்டு கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த ஜோசல்னு ஹோட்டலுக்கு வந்து நம்ம பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 30% ஆஃபர் பண்ணி தருவாங்க. எதிர்பார்த்துறாதீங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கிடையாது. ஓகே, பட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். மற்றபடிக்கு இட்ஸ் குட் ஆம்பியன்ஸ். ஸோ கிளம்பலாம். குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோகர்ஸ் வாக்னு ஒரு பிளேஸ் வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kilometer வாக்காம். ஸ்பாட்டில் ஒன்றும் பெருசாக எதுவும் தெரில. மார்னிங்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, போய் தான் சாப்பிட்ணும். சரி இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு போகலாம் வந்தோம். டிக்கெட்டு எவ்வளோட வந்துச்சு? டிக்கெட் வந்து 30 rupees. 4 பேர்த்துக்கு சேர்த்து 110 கிட்ட வந்துச்சு. ஸோ பெருசாக இங்கே கூட்டம்லாம் இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருக்க மாதிரி தெரியுது. கேமரா இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வாங்காங்களாமா. ஒயிட்டு ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது பாருங்கள். அருமையான ஒரு வியூ பாயிண்ட் தான் சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வில்லேஜெலாம். இதுதாங்க கோக்கர்ஸ் பார்க். ஸோ அங்கெல்லாம் நிறையா ஹவுஸ் இருக்குது. ஸோ பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அண்ட் இங்கே ஃபுல்லாமே ஹில் வியூ. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது. ஸோ கண்டிப்பாக கோக்கர்ஸ் வியூ வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன் ஊட்டிங்கிற மாதிரி கொடைக்கானலில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அப்படியே நடப்போம். ஃபோட்டோ எடுக்கிறதே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கைஸ் கமான். ஆக்சுவலாக கோக்கர்ஸ் பார்க் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு 500 meter வாக் தான். ஸோ மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு 110 ரூபானா 4 பேர்த்துக்கு வர்த்து கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். பட் வியூ நல்லா இருந்துச்சு. காலையில் வாக்கிங் போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துருங்க, வாக்கிங் போகலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 500 meter ஒரு 10 minutesல வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு தெரியல. சந்தோஷ், நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட் டால்ஃபின்ஸ் நோஸ். ஓகே, டால்ஃபின்ஸ் நோஸ். ஸோ அங்கே போய் அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் இதே மாதிரி வாக்குன்னு தான் சொன்னாங்க. பார்க்கலாம். வியூ பாயிண்ட் இருக்கும். சூசைட் பாயிண்ட் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சூசைட் வியூ பாயிண்ட் எட்டி குதிச்சிரு நீ குடுதி மேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டால்ஃபின் ஹவுஸ் வந்துட்டோம். ஸோ என்னடா ஒட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அது எப்படிங்கிறாங்க என்னன்னு தெரியல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் எங்களுக்கு இ பாஸ் கேட்டாங்க. ஸோ செக் பண்ணிட்டு உள்ளே விட்டாங்க. அண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் வண்டிலாம் நல்லா போகும். நமக்கு நார்மலான வண்டியில் கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் போகலாம். அங்கே போய் எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஒன்று ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைடில் கார்ட் ரைல்ஸ்லாம் எதுவுமே இல்லை மோஸ்ட்டாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். சீட் பெல்ட்ஸ் போட்டுங்க மறக்காமல். வீடியோ எடுக்கணும் தம்பி. சொல்லு, இந்த மாதிரிலாம் காரணம் சொல்லாதீங்க. வீடியோ எடுக்கணும்னா சீட் பெல்ட் போடக்கூடாதுன்ட்டு. சரிடா போட்டாச்சு.
இங்கே இறங்கவே முடியல. மழை தண்ணி வந்து இதில் தான் போகும் போல. நவர் இருக்கு, பார்த்து இறங்குங்க. வந்தா சிலிண்டர் தூக்கிட்டு வழி விடுங்க. டாகி இங்கே என்ன பண்ணுறீங்க? ஸோ 10 ஆயிடுச்சு. 10 o'clock நம்ம இங்கே வந்துட்டோம். மோசமான ரூட்டு. ஆக்சுவலாக சத்தமாக பேச முடியல, பிகாஸ் இங்கே குளிர்றதுனால வாயெல்லாம் நடுங்குது. இப்போ தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா இதான் ரூட்டாக இருக்குது, நல்லா அட்வென்ச்சரஸான ரூட்டு. பட் நீங்கள் வயசானவங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த நாய் இன்னும் எங்களையே ஃபாலோ பண்ணுது. டாகி எஸ் ஆமாம், நான் எங்களுக்கு பாதுகாப்பாக வந்துட்டு இப்போ எங்கே போகுதுன்னே தெரில. பார்த்தீங்கன்னா மக்களும் யாருமே இல்லை. இங்கே வரலாமா என்னன்னு தெரில. பட் கார்லாம் இன்னும் நிறைய நின்று இருக்கு. மேபி கீழே இருக்காங்களான்னு நினைக்கிறேன். ரூட் பாருங்கள், இப்படி தான் வேறு ரூட் கிடையாது. ஸோ ஸ்டெப்ஸ் பாருங்கள், இப்படி தான். guys say hello. Hi. It's a difficult journey. என்ன தோரா இங்கிலீஷ்லாம் பேசுது. அப்படியே வர்றதா லைட்டா. அங்கே ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நடக்கணுங்க, 3 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ டீ சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நல்லா வெயிலுங்க. கொஞ்சம் வரக்கு முன்னாடி மிஸ்ட் அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது. இப்போ கீழே பாருங்கள், பெருசாக கிளியரன்ஸ் இல்லை, பிகாஸ் ஃபுல்லாக மேகம் மறைச்சிருக்கு. இன்னும் கீழே போனோம். இன்னொரு 10 மினிட்ஸா, இன்னும் 10 மினிட்ஸ் நடந்து போனோம். ஸோ போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பெருசாக தெரிஞ்சிக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையான லொக்கேஷனுங்க. இறங்கி வந்ததுக்கு ஒர்த்து. ஸோ அங்கே டால்ஃபின் ஹவுஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அதான் டால்ஃபின் ஹவுஸ். அங்கே எஜ்ஜுக்கு போயுமே ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஸோ இதுலேயே ஒரு ரூட் போகுது. நம்ம கீழே இறங்குற இப்போ. அண்ட் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் கிளைமேட், சீன்ஸ். இதுதான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதில் தான் ஏறணும். இதில் தான் இங்கே ஸ்டெப் மாதிரி இருக்கு, வந்துடலாம். ஆமாம் இல்லைண்ணா, எங்ககிட்ட இருக்காது. ஸோ ஃபைனலி வி ஆர் இன் டால்ஃபின் ஹவுஸ். ஸோ பாருங்கள், இந்த பீக் தான் டால்ஃபின் ஹவுஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த இடத்துலலாம். பிகாஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கார்ட் ரைல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஹைட் ஃபோபியா. ஸோ ஆக்சுவலாக இதுதான் எக்கோ பாயிண்ட். பட் இன்னும் கீழே போகுது. பட் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். போதும், இங்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ சந்துரு அங்கே இருக்காரு, பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், நம்ம பையன்தான். என்னடா வாங்கியிருக்கா? இது என்னதுடா? ஏதோ வாங்கியிருக்காங்க. அவகேடோ சாண்ட்விச். ஓகே, சாப்பிட்டீங்களா காலையில்? பிரேக்ஃபாஸ்ட் இதானா? பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. அவகேடோவே சாப்பிட்டது சூப்பராக இருக்குது.
எப்படியா இருந்து போகுது. ஏறுறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐயோ இறங்குறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறங்கிட்டோம். பட் ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க, கஷ்டம்தான். வாட்டர் பாட்டில் எடுத்து வந்துக்குங்க, நான் சாப்பிட்டுங்க. அண்ட் வெளில கடையெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நைஸ், வந்தால் ஒர்த்து அது மாதிரி இருக்கும். மோகன் சொல்லுங்கள் எப்படி இருக்கு? ஸோ டால்ஃபின் ஹவுஸ் பார்த்தாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12 ஆச்சு. 12க்கு இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். எத்தனை மணிக்கு போவோன்னு தெரியல. ஸோ நீ ஸ்ட்ரைட்டாக கீழே தான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய ஸ்பாட்ஸ் க்ளோஸில் இருக்காமா, லேக்கு ஏதோ பில்லரில் ஏதோ ஸ்பாட் இருக்குது, பட் அதெல்லாம் க்ளோஸில் இருக்கான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கீழே போக போகிறோம். ரோடு கொஞ்சம் கடிச்சு தாங்க, பார்த்து வாங்க. கடிசு கடிசுரா. சரி சொல்லுங்க. அவனே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் பாஸ் வாங்குறாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டு, ஸோ இந்த இடத்துல தான் பாஸ் வச்சுக்கணுவாங்க. ஸோ வண்டி நிறுத்தாங்க பாருங்கள், மறக்காம பாஸ் வாங்கிட்டாங்க. ஸோ யூஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கொடைக்கானல். see you guys in the next vlog. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய வளவளன்னு பேசியிருந்தா அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் வாரம் வந்து கரெக்டாக ப்ரிஃபர்ட்டாக பண்ணுறோம். ஸோ இப்போ தான் ஸ்டார்டிங், நம்மளோட செகண்ட் vlog இது. அப்படியே நெக்ஸ்ட் எந்த ஹில் ஸ்டேஷன் இது பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு கமெண்ட்டில் போடுங்க, பண்ணிடலாம். Okay, bye. See you guys. Bye. அப்படியே பின்னாடி எல்லாரும் bye Signing சொல்லுங்க. off. Peace, bro. MC Vlogs. Everybody hurt.